செகண்ட் செமிஃபைனல் மேட்ச்சு யாருக்கு பார்த்தீங்கன்னா கரம்பக்குடி வர்சஸ் உப்ளியக்குடி. இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே 5 பவுலர் யூஸ் பண்ணணும். டாஸை வின் பண்ணது கரம்பக்குடி தோனி பாய்ஸ். சூஸ் டு சேசிங். டாஸை வின் பண்ணுற எல்லாருமே சேசிங் தான் போகிறாங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க செகண்ட் டீமாக ஃபைனலுக்குள்ளே போவாங்க. ஆர்கேசிசி கூட ஃபைனல் ஆடுவாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனா உதயா ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் வேந்தன். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட சீனி. ரவுண்ட் கில் ஃபர்ஸ்ட் ஒன். வெல் டிஃபென்ஸ் இங்கே தட்டிட்டு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னிங்ஸு. வேந்தன் ஸ்ட்ரைக்கில் சரி இப்போ முதல் பந்து லெக் ஸ்டம்பில் போட்டாரு. மேலே ஒரு ஆள் வச்சிருக்காங்க. 1-2க்கான வாய்ப்பு. சிங்கிள். தேர்ட் ஒன் உடம்ப கொடுத்தாரு. இங்கே கிடக்கும். இதையும் ஒரு ஹேட்ரிக் சிங்கிள். ஃபோர்த் ஒன் அவுட் சைட் எட்ஜ் கேட்சை பிடிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப தேக்கிட்டார் சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். டவுன் த விக்கெட். மேலே ஆள் வச்சிருக்காங்க. 1-2க்கான வாய்ப்பு. இதுவும் சிங்கிள். அதுக்கடையில் தப்பான த்ரோ. ஓவர் நோடு எடுத்துட்டாங்க. டபுள் அலோ பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்விட்ச் விக்கெட். ஆனால் ஃபீல்டர் கைக்கு போகும். அதுக்கடையிலையும் ஒரு ரன் ஓடிடுவாங்க. ஒரு ஓவர் முடிவுக்கு ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 7 ரன்னு. நோ விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் கவி வந்திருக்காரு. அரௌண்ட் த கில் ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஷாட். ஒரு கூட்டு கூட்டினாரு பேட்டை வச்சு. சான்சர் பவுண்டரி. மாலையிடு பிடிக்க முடியலங்க. சந்திச்ச முதல் பந்திலேயே இந்த ஓவரில் பவுண்டரி. செகண்ட் பால் ஒய்டு ரீபால். இன்சைட் அவுட் மாரியா கிடையாது. நேருக்கு நேரா லாஃப்ட் ஷாட் இருந்து துரதி சிரிக்கிறா சுதாகர். கேட்ச பிடிக்க முடியல. இது வரைக்கும் 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 2 ரன். டாப் பேஜ்ங்க. இந்த தடவை கார்த்தி பாலுக்கு கீழ போனாரு. நல்ல டேக்கன். முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. உதயா தன் விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். அத்தனை பேட்ஸ்மேன் பாபு நேர இடத்துல வந்து உடம்புல கால்ல பட்டிருக்கு. அதிவேகம் கவி அவர்களிடமிருந்து கால் காப்பில் பட்டு நான் ஸ்ட்ரைக்கர் காலுக்குள்ள. இதுவும் சிங்கிள். பாக்ஸ் டு பாக்ஸ் என்ற இடத்தில் நல்ல ப்ளே. காலுக்கு வந்த பந்து சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு 17 ஒரு விக்கெட் இழந்து. தேர்ட் ஓவர் போட தேர்ட் பவுலர் செல்லப்பன் வந்திருக்காரு. ஓவர் தி ஃபர்ஸ்ட் ஒன். வெல் டிஃபென்ஸ். இந்தியா தட்டி டபுள் ஆன் பாப்போம். செல்லப்பன் விரட்டி பார்க்கறாரு. 1-2 நல்ல ஒரு தடுப்பு பணியும் கூட. வேந்தன் ஸ்ட்ரைக்ல வெல் பிளேட். லெக் ஸ்டம்ப்ல ஒரு கூட்டு கூட்டினாரு. ஒரு மட்டை வீச்சு பண்ணி வேந்தனிடமிருந்து 1-2 நல்ல ஒரு தடுப்பு பணி மாலையிட்டு கார்த்தி. 1-2 பிடிக்கல. 2 ரன். நல்ல ஸ்விட்ச் ஹிட் பேட்ல படல. அப்படிங்கறப்போ இங்க ஒரு ரன் ஓடுறாங்க. ஓடிட்டாங்க. மாற்றம் கரம்பக்குடி கார்த்தி ஒரு ஓட்டல் ஷாட்டுக்கு போனாரு. மீண்டும் நல்ல ஒரு பந்து வீச்சு அதிவேகம் டவுன் த ட்ராக் போனாரு. பாடி லைன்ல வந்து மட்டை இங்கே இனிக்கி விட்டுட்டு நோ சொல்றாங்க. மாலையிட்டு நிக்கிருச்சு. பம்ப் ஆயிருச்சுங்க. மீண்டும் நல்ல ஒரு பந்து வீச்சு அகல பந்து வைடு கொடுத்திருக்காங்க. 1 நடுவர ஆக்சுவலா பேட்ல பட்டுச்சு. வேந்தனும் பேட்ல பட்டுச்சுன்னு சொல்லிட்டாரு. ஒரு சில சமயம் க்ளோஸ் கால் ஹம்பேஸ்க்கு தெரியாது. பை மட்டும் சார் கம்பேக்கிங் ஓவர் 6 ரன்ல புடிச்சு போட்டுருக்காரு. 23 ரன் 3 ஓவர் முடிவுக்கு அதே ஒரு விக்கெட்டோட 4வது ஓவர் போட சீனி வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒரு மூவ்மென்ட் கொடுத்தாரு. சான்ஸ் ஃபார் டபுள். மீண்டும் தடுப்பு முனையில மாலையிடு கார்த்தி. கேனஸ் மாற்றம். க்ளீன் போல்ட். லெக் ஸ்டம்ப் தட்டி தூக்கி எடுத்து வந்து சொறி இருக்காருன்னு சொல்லலாம். நல்லா ஆடி இருந்த பேட்ஸ்மேன் வேந்தன் ஆட்டம் வந்து வெளியே. அடுத்த பேட்ஸ்மேன் எல்லன். நீ ஓய்யோ கொஞ்சம் தாங்க பறந்து பார்த்தாரு. டைரக்ட் ஹிட் ஆன பேட்ஸ்மேன் சிங்கிள். ஸ்விட்ச் கிட்ட பேட்ல சரணமிட் இல்ல. மேல ஆள் இருக்காங்க. பால் டர்ன் ஆகும். 1-2 தடுப்பு முனையில சிங்கிள். தடுப்பாளர் இடத்தில ஆரி. வெல் டிஃபென்ஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்த திசையில ஆடிட்டு டீசன்ட் சிங்கிள். ஸ்விட்ச் ஹிட் குவிக்கர் ஒன். ஓவரசி போடப்பட்ட பந்து வேகம் சீனியிடமிருந்து பால் ஓவர்கள் முடிவு. 4 ஓவர் முடிவுக்கு 28 2 விக்கெட் இழந்து. பவுலிங் அண்டில செல்லப்பன் அவருக்கான செகண்ட் ஓவர். சான்ஸ் ஃபார் கேட்சா கிடையாது. அமானே பால் டர்ன் ஆகும். கரெக்ட்டா ஜட்ஜ் பண்ணி ஓடிட்டு இருக்காரு. நல்ல ஒரு தடுப்பு பணி சிங்கிள். அமான் அவர்களிடமிருந்து செகண்ட் ஒன். ஸ்டம்ப்ஸ் மரிச்சாரு. லெக் ஸ்டம்ப் ஆடி இருக்காரு. மாலையிடாக்கி நல்ல ஒரு அடி தரையிலே நல்ல ஒரு தடுப்பு பணியும் கூட. அப்படிங்கறப்போ 2 ரன். அவுட் சைட் ஏஜ் கார்த்திட்ட போகும். சிங்கிள். எல்லன் ஸ்ட்ரைக்ல
டவுன் த ட்ராக் நல்ல ஒரு அங்கே லாங் ஆன் டிஸ்ல அடிக்கப்பட்ட பந்து போய்டும் நினைக்கிறேன். ரெண்டு ஃபீல்டர் போட்டிட்டு பாக்குறாங்க. பவுண்டரி, நல்ல கனெக்ஷன், நல்ல மிடில் ஆஃப் த பேட்ல இருந்து எடுத்தாரு. இந்த கிரவுண்ட்ல நல்ல செட் அடிக்கிட்டு இருக்காரு நேற்றைய தினத்துல இருந்து. ஸ்விட்ச் ஹிட், பேட் ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறமா உடம்புல நினைக்கிறேன் முயற்சி அங்க ரன் ஸ்விட்ச் ஹிட். அமானா தாண்டிச்சுனா அது பவுண்டரியா இருக்கும். நல்ல ஸ்டாப்புங்க. உள்ளங்கையை வச்சு குத்தி விட்டாரு. அழகாக தடுக்கப்பட்ட பந்து அங்கே 2 ஓட்டங்களுக்கு 9 5 ஓவர் முடிவுக்கு 39 2 விக்கெட்ல இருந்து நியூ பவுலர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. மலையாள கார்டு வந்திருக்காரு. இதுவரைக்கும் இந்த கிரவுண்ட்ல ஒரு bowling போடல. செமி ஃபைனல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்போதுமே வெல் பிளேட் ஆப்ஷன்ஸ்ல நல்ல ஸ்டாப் அமான். நல்ல ஒரு வெல் டிஃபென்ஸ், சான்ஸ் ஃபார் டபுள். பவுலிங் போட்டுட்டு அவரே ஓடிட்டு இருக்காரு. தடுப்பு பண்ணி பந்து வீச்சாளர் எனர்ஜி சென்று 2 ஓட்டத்திற்கான வாய்ப்பு. ஸ்விட்ச் ஹிட், நல்ல ஒரு ரிவர்ஸுக்கான முயற்சி. அது ஒரு டாட் பாலாக யாக்கிங் லென்த் அகைன் பாக்ஸ் டு பாக்ஸ். அடுத்து மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. அங்க ஒரு சாக்ரிஃபைஸ் ரன். வெல் பிளேட். கேப்ல பெரிய கேப் அப்படிங்கிறப்போ கண்ட்ரி திசையது இருக்கிறதுல பெரிய பவுண்டரியா தான். நல்ல ஸ்டாப்புங்க. 2 ரன். பிகைன் தி ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. எஸ் கேப்ல தான் போயிட்டு இருக்கு. காமராஜ் வெரைட்டி பாக்குறாரு. அவர் புடிச்சா பவுண்டரியை சேவ் பண்ணுவாங்க. அதுக்கு இடையில ஒரு ஃபீல்டர் வந்தாருங்க சீனி. 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க இங்க. நல்ல ஸ்கோர் தான். 6 ஓவருக்கு 47 3 விக்கெட் இருந்து 10 ஆனாலும் நல்ல ஸ்கோர். தனக்கென்று இன்னிங்ஸோட கடைசி ஓவர் அமான் வந்திருக்காரு. வெல் பிளேட். பெரிய கேப், சான்ஸ் ஃபார் பவுண்டரி எடுப்பா. மாலையில வெரைட்டி பாக்குறாரு. ஃபீல்டிங் நல்ல ஸ்டாப். ஆனா 3 ரன் ஓடி எடுத்துவாங்க நினைக்கிறேன். ஸ்விட்ச் ஹிட். ஒரு பந்து வீச்சு. நல்ல பேட்ல பட்டிச்சு, கேட்ச் விட்டாரு. ஆனா அங்க ரன் அவுட். அதே பேட்ஸ்மேன் பிரதீப் ஸ்ட்ரைக்ல பெரிய சுத்தலுக்கு போனாரு. நல்ல ஒரு திருகல் மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல பந்து வீச்சு. பாட்டம் முட்டு. அங்க மேல ஃபீல்டர் சீனி இருக்காரு. ஃபைன் லெக் திசையிலே அடிக்கப்பட்ட பந்து ஸ்கொயர் திசையா. யாஸ் இப்ப 2 ரன் ஓடி பாக்குறாங்க. அங்க அமான் புடிச்சு அடிச்சிருக்காரு. எஸ் ஒரு ரன் ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் ஒன்னு இங்கே கிடக்கும். ஸ்லிப் ஆயிட்டாரு. 1 ரன் ஓட்டாங்க அதுக்குள்ள. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 51 ரன் ஆடி இருக்காங்க. 52 டார்கெட் ஃபார் கரம்பக்குடி தோனி பாய்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மலையடி கார்த்திக் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல செந்தமிழ். இங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நிறையா பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட பாபு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு. மேலே ஆள் வச்சு தான் போடுறாங்க. சிங்கிள். செந்தமிழ் சந்திக்க போகிற முதல் பந்து. லெக் ஸ்டம்ப்ல ஆட பார்த்தாரு. ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. நல்ல ஸ்டாப் போயிட்டு இருக்கு. சிங்கிள். தேர்ட் ஒன். ஸ்விட்ச் ஹிட் தெளிவாக பட்டுருச்சுங்க. 1 பவுன்ஸ்ல 2 பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணுது. வெல் டிஃபென்ஸ். அந்த நாளுக்கு அப்புறமா எண்டுக்கு ஓடிடுவார் குடுகுடுன்னு. அதுக்கிடையில வந்துட்டார் நினைக்கிறேன். சிங்கிள். ஸ்விட்ச் ஹிட். ஆனா படல. கீப்பர் கைவசம். முயற்சி நல்லதொரு நேர்த்தியான பந்து வீச்சு. ஸ்விட்ச் ஹிட் அகைன். ஒரு அப்பீல் எடுக்கறாங்க. நடுவரிடம் ஒரு அப்பீல் செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கலந்து ஆலோசனை செய்து கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் வெளியே போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 1 ஓவர் முடிவுக்கு 7 ரன் ஆடி இருக்காங்க. அதில் ஒரு 4 அடங்கும் வித் ஒரு விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர். நவீன் பாபு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே தட்டிட்டு ஒரு சிங்கிள். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் காமராஜ். முதல் பந்தையை சுவிட்ச் கிட்ட திரும்பினாரு. கேப்ல பிளேஸ் பண்ணாரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி பாப்போம். பிரதீப் விரட்டி பார்க்கறாங்க. அவுட் ஃபீல்ட் ஃபாஸ்டா இருந்திருக்கு. பவுண்டரியும் போயிருச்சு. சந்திச்ச முதல் பந்தே 4. இம்ப்ரெசிவ் ஸ்டார்ட். நல்லா திருப்பி லெக்கற்ற மாதிரி டாட் பால். வெல் டிஃபென்ஸ். பவுலிங் சொல்லலாம். ஆசம்ஸ்ல மேல ஆள் இருக்காங்க. பிரதீப் இருக்காரு. பால் அவருக்கே வந்துரும். பிரதீப் நல்ல ஒரு தடுப்பு பண்ணி தப்பான பவுலிங் எண்ட்ல அடிச்சிருக்காங்க. ஒரு வாய்ப்பு. டவுன் தி விக்கெட் இன்சைட் எட்ஜ் ஏரியா மாட்டாங்க. டாட் பால். புள்ளி பந்தாக 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 15 ரன். ஓவரை நவீன் பாபு ஒரு விக்கெட்ல இருந்து தேர்ட் பவுலர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. பிங்கோ வந்திருக்காரு bowling எண்ட்ல. வெல் பிளேட். நல்ல ஸ்டெப் ஆட பாத்துருக்காரு. அங்க யுவராஜ் ஸ்கொயர் லெக் திசையிலே தள்ளி விட்டு இவர் சிங்கிள். ஒரு ஓட்டங்கள்
செகண்ட் ஒன் வெல் பிளேட் கவர் நேர்த்தியான ஒரு மட்டை வீச்சு பணி கவர் திசையில் நல்லது ஒரு தடுப்பு பணி குணாலிடம் காமராஜ் ஸ்ட்ரைக்ல அதே திசை அதே ஃபீல்டர் அதே சிங்கிளா இருக்கும்னு நினைக்கிறேன். மட்டை வீச இடம் கொடு ஸ்விட்ச் ஹிட் புள்ளி பந்து ஒரு அப்பீல் எடுத்தாங்க. டாட் பால் கேப்ல ஐயோ ட்ரை பண்ணி பார்த்தாரு பிடிக்க முடியல. அதுக்கு பின்னாடி ஒரு ஃபீல்டர் குணால் விரட்டி பார்க்கறாரு. குணால் தடுத்து விடு நல்ல ஸ்டாப் அங்க ஒரு ரன் சேவ் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். 3 ரன் ஓடிடுவாங்க. எஸ் 3 ரன் ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் ஃபார் கேட்ச் அங்க லேட்டா தான் ரியாக்ட் பண்ணாங்க ரெண்டு ஃபீல்டரும். ஆனா யுவராஜன் வாட் அ டேக்கன் நல்ல ரன்னிங் கேட்ச்ங்க. ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. பிங்கோக்கு இப்போதான் பெருமூச்சே வந்திருக்கும். இதையும் விட்டுருந்தா 2 ரன் 3 ரன் ஓடி இருப்பாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. 3 ஓவர் முடிவுக்கு வருது. 21 ரன் ஆடி இருக்காங்க 2 விக்கெட்ல இருந்து. பவுலிங் அண்டில பாபு வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் பாடி அட்டாக் இங்க தட்டிட்டு கேப்ல தள்ளி இருக்காரு. சான்ஸ் ஃபார் டபுள் நல்ல ஸ்டாப் நல்ல ஒரு தடுப்பு பணி நேர்பால் அணி கார்த்தி அவர்கள். செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸ்ல நல்ல ஸ்டாப் அங்க நவீன் பாபு மட்டை வீச்சு நல்ல ஒரு தடுப்பு. அடுத்த பேட்ஸ்மேன் செல்லப்பன் மேட்ச் எடுத்துட்டு போணுங்கிற கட்டாயத்துல உள்ள வந்திருப்பாங்க. லோகேட்டா கீழே போச்சு. நல்ல வேகம் ஸ்லோயர் ஒன் பேச கம்மி பண்ணாரு. அங்க ஃபீல்டர் கார்த்தி ஒன்றா இரண்டா தடுப்பு மணிகளை நிர்வாகிகள் விட்டு ஒரு 2 ரன் ஓடி இருக்காங்க. மாத்தி உள்ளனர். ஓய்யோ விக்கெட் ஸ்டம்ப்ல விழுந்திருக்கும். விக்கெட் காட்றேன். ஒன்றா இரண்டா யுவராஜனிடமிருந்து நல்ல ஒரு த்ரோவா இருந்தா விக்கெட்டா இருக்கும். வெல் பிளேட் நல்ல கேப் பெரிய கேப் அப்படிங்கறப்ப 2 ரன் ஓடி எடுத்துருவாங்க. ஷோரா நல்ல ஒரு தடுப்பு பணியும் கூட. ஒன்றா இரண்டா மூன்றா மோசமான கூட வேண்டும். அங்க ரன் அவுட்ங்க. ஓ கீப்பருக்கு தான் இங்க அப்ளாஸ் கொடுக்கணும். தெளிவா பிடிச்சாரு. அதுவும் இன்ஜூரியோட அவர் கையில கட்டு போட்டுருப்பாரு. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஏன் பழனி பேட்டிங் முன்னாடி வரலன்னு. அவர் வரவே கிடையாது. ஏன்னா கையில இன்ஜூரி அவருக்கு நேத்தே அடிபட்டுருச்சு. 4 ஓவர் முடிவுக்கு 29 3 விக்கெட்ல இருந்து எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்க. இங்கே கார்த்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு எப்படி எடுத்துட்டு போகலாம் அந்த மேட்ச் அப்படின்னு. ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 23 தேவை. அண்ணன் கார்த்தி உள்ள இணைஞ்சிருக்காரு. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. குணால் வந்திருக்காரு. சில சமயம் மேட்ச்ல அந்த நியூ பவுலர் சொல்லதான் மொமெண்டம் ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆகும். எடுத்துட்டு வந்து காலையில போட்டுருக்காரு. சிங்கிள் செகண்ட் ஒன் வெல் டிஃபென்ஸ் இங்கே தட்டிட்டு டிஃபென்ஸ் மாலையிட்டு கார்த்தி அவர்களிடமிருந்து நல்ல ஷாட்டுங்க. கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. சான்ஸ் ஃபார் டபுள். மாலையிட்டு கார்த்தி ரிஸ்க் எடுத்து பார்க்கறாரு. உதயாவிடமிருந்து 2 ரன் அதே லைன் அதே லென்த் அதே ஃபீல்டர் இல்லங்க இடையில பூந்தார் இன்னொரு ஃபீல்டர். அது கடையில இன்னொரு ரன் ஓடிட்டாங்க. ரெண்டா மாத்துறாங்க. அகைன் ஆனா ஃபீல்டர் குத்தி தான் பிடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு. லாஸ்ட் ஒன்னு ஒரு முக்கியமான பந்து ஸ்கூப் ட்ரை சான்ஸ் ஃபார் கேட்சர் பாபு கையிலேயே போச்சுங்க. செலிப்ரேஷன் இங்க பிங்கோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க இருந்து மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுதான்னு பாப்போம். இந்த ஓவர் ஸ்டார்டிங்லயே நான் சொன்னேன் ஒரு நியூ பவுலரை கொண்டு வர்றப்ப மொமெண்டத்தை ஷிஃப்ட் பண்ணி கொடுப்பாரு. அது நல்லதாவும் சரி கெட்டதாவும் சரி. கார்த்தியோட விக்கெட்டை பிடிச்சது அவங்களுக்கு சாதகமா போகும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வர்றப்போ 5 ஓவர் முடிவுக்கு 36 4 12 பாலுக்கு 16 ஒரு பக்கமா கார்த்தி செட் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கமா நியூ பேட்ஸ்மேன் பாலா வந்துகிட்டு இருக்காரு. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். மேட்ச் ஓவர். நவீன் பாபு சட்டத்தை கையில எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்ல இருந்து ஷாட்டுங்க பெரிய கேப் அப்படிங்கறப்ப ஃபிளாட்டா போயிருக்கு. 6 செலிப்ரேஷனை பாருங்க. இங்க தில் பந்து 6 அடிச்சு மொமெண்டத்தை இந்த பக்கமா மாத்தி கொடுக்கறாரு கார்த்தி. What a shot, what a man. 11 பாலுக்கு 10 ரன்னா மாறுது இந்த மேட்ச். திரும்பி பார்த்தாரு. டாட் பால் தேர்ட் ஒன் அவுட் சைட் எட்ஜ். அதிகபட்சமா ஒரு ரன் கிடைக்கும். சிங்கிள். நீ பேட்ஸ்மேன் பாலா ஸ்ட்ரைக்ல ஒரு ஹோட்டல் ஷாட்டுக்கு போனாரு. ஏறி நின்னாரு. யாக்கிங் லைன் சான்ஸ் ஃபார் டபுள் ஆன பாப்போம். ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் காட்றேன். பேட் எல்லாம் பறக்க விட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க கார்த்தி. 2 ரன் 7க்கு 7 பிகைண்ட் தி ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. நல்லா தேக்கிட்டாருங்க பழனி. டாட் பால். மேட்ச் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா போகுது. 6 ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட்ல இருந்து 45 ரன் ஆடி இருக்காங்க. சோ 6 பாலுக்கு 7. யார் அந்த பவுலர்?
எனக்கு தெரிஞ்ச கார்த்தி எப்படியாவது 3 டபுள் ஆடிரு அப்படின்னு தான் சொல்லுவார். பெரிய ஷாட்டு போக வேணாம் தான் சொல்லியிருப்பாரு. அந்த பக்கமாக எப்படியாவது 3 டாட்டா பதிவு பண்ணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வேந்தன் சூஸ் பண்ணிட்டாங்க பவுலர். எனக்கு தெரிஞ்சு இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் டைமாக பவுலிங் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மாலையீடு கார்த்தி போட்ட மாதிரி 6 அடித்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அங்கே வேரியேஷன் போடக்கூடிய பவுலர் பவுலிங் எண்டில் நல்ல பேட்டில். ஸ்டெம்ஸ்ல கட்டுக்கு போனாரு. பால் டேர்ன் ஆகும். பிரதீப் அங்க டபுள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன் 5க்கு 5 லெக்கட் மாதிரி போட்டாருங்க. வாட் அ டெலிவரி. டாட் பால் கம் பேக்கிங் பால் வேந்தன் கையில இருந்து 4க்கு 5 அகைன் சொன்னாங்க வெளியே இருந்து. அதுதான் கார்த்தியும் பண்ணாரு. ஆனா இங்க கீப்பர் கைவசம் புள்ளி பந்து பூஜ்ஜியம் பந்து 3க்கு 5 நல்லா திரும்பிச்சு. ஆனா பேட்ல சரியான மீட் இல்ல. ஆனா பெரிய கேப் சான்ஸ் டபுளா 3 பாப்போம். பிங்கோ வருவாரு. தப்பான த்ரோ. ஓய் 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 இது இந்த த்ரோல தான் அந்த மேட்சோட தலையிலே மாற போகுதுங்கற மாதிரி. 4வது ரன் ஓடி எடுத்துட்டு இருக்காங்க. 5வது ரன்னுக்கான ஓட்டமா மாறி மாறி ஓடிட்டு இருக்காங்க. அங்கே ஓடல. இந்த மேட்ச் இந்த ஒரு த்ரோல டி-ஷர்ட்ட கழட்டிட்டாருங்க இங்க. வாட் அ கேம். செமி ஃபைனல் பிரஷரா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி மொமெண்டம் இந்த பக்கமா மாறிச்சு. கிடையாது எங்க பக்கமா தான் அப்படிங்கிற மாதிரி கரம்பக்குடி தோனி பாய்ஸ் இந்த மேட்சை வின் பண்றாங்க. செகண்ட் டீமா நல்ல ஒரு மட்டை ஃபைனல் ஃபுல் ஆடி எடுத்து வைக்கிறாங்க.